இந்த பொண்ணு வாழ்க்கையில் விதி ஜெயிச்சிச்சா இல்லை மதி ஜெயிச்சிச்சான்னு தெரியாது. ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே அந்த பொண்ணும் பையனும் லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் முடித்தாங்க. கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணு நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேரண்ட்ஸ் எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி அவங்க அத்தை பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரின்னு அந்த பொண்ணு ஒரு வாரம் அந்த பையன் கூட வாழ்ந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த லவ் பண்ண பையனை கூடயே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சு. மறுபடியும் அவங்களுக்கு ஒரு 2 பொண்ணுங்க. நல்லா தான் இருந்தாங்க. அந்த பையன் வந்து ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்ச நாளில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த பையன் வந்து ஹோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். முழிப்பே இல்லாமல் ஆயிடுச்சு. 1 வருஷம் 2 வருஷம் அந்த பொண்ணு பார்த்துச்சு. அந்த பொண்ணு நர்சிங் முடிச்சிருக்கு. ப்ரைவேட்டில் நர்சிங் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு. அப்போது அந்த பையனை வச்சு பார்த்து அந்த பையன் பொழைக்கலை, இறந்துட்டான். இப்போ அந்த பொண்ணு 2 குழந்தைகளையும் வச்சுட்டு கவர்மெண்ட் நர்சிங் ஸ்டாஃபாக இருக்குது. வெளியில் போய் வேலை செஞ்சு வீட்டுக்கும் வந்து வேலை செஞ்சு அவங்க அம்மா சப்போர்ட் இருக்குது. ஆனாலும் அவங்க அம்மா தினம் திட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன் திட்டுறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச லைஃபை அது வாழாமல் அதுக்கு பிடிச்ச லைஃபை செலக்ட் பண்ணிவிட்டு அது லைஃப்பும் நல்லா இல்லாமல் ஆயிடுச்சே அப்படின்னு அந்த ஆதங்கத்தில் திட்டுறாங்க. இதில் வந்து யாரை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அந்த பிள்ளைக்கு வந்து இப்போ கை கொடுக்கறது கல்வி மட்டுமே தான். அதனால் பொண்ணுங்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியங்க.